ஹாய் சொந்தங்களே, சனிக்கிழமை ஈவினிங் போல் பக்கத்தில் இருந்த பார்க் போயிருந்தாங்க. பக்கத்து வீட்டில் இருந்த குட்டீஸ், அக்கா எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜெலாம் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிப்போம். உன் கல்யாணத்துக்கு நான் எங்கே இருந்தாலும் வருவேன், எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடும் அப்படி இப்படி நிறையா பேசிப்போம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சத்தியமாக நம்ம ஒரு 10 பேர்கிட்ட அப்படி சொல்லியிருப்போங்க. ஆனால் ஒரு 2 பேர் 3 பேர் கல்யாணத்துக்கும் நம்மளால் போக முடியாது. ஏன்னா குடும்பம், குழந்தை, குட்டின்னு ஆயிரும். ஆனால் பசங்க வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, ஆனதுக்கப்புறமும் சரி, குழந்தை வந்ததுக்கப்புறமும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே போயிட்டு கரெக்டாக அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. ஃபேமிலியாக போக முடியலாட்டியும் சிங்கிளாக போய் கூட அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இடத்துல படிச்சிருப்போம், கல்யாணம் வேறு ஊரில் இருந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போகணும்னு நம்ம கேட்டோன்னா வர ஃபஸ்ட்டு பதில், எனக்கு லீவு கிடைக்காது, நீ ஏன் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிற, நீ தனியாக போயிட்டு வந்துடுவியா, இப்போதைக்கு கால் பண்ணி விஷ் பண்ணு, இடையில டைம் கிடைக்கிறப்போ நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமாக கூப்பிட்டு போக மாட்டாங்க, நம்பி ஏமாந்துறாது.